ஹாப்பி மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டில இருந்து ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. அவங்ககிட்ட கேட்கும் போது நம்மளுக்கு சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரவுண்ட் 1 உடைய சாய்ஸ் ஃபில்லிங் கவுன்சிலிங் ரிசல்ட் பிடிஎஃப் வந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி காலையில 10:30 மணிக்கு மேல இந்த பிடிஎஃப் நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிடிஎஃப் அப்படின்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரவுண்ட் 1ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு என்ன கோர்ஸ் என்ன காலேஜ்ல கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மொத்தம் நம்மளுக்கு வந்து 20,207 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க இல்லையா. இதுல எத்தனை பேருக்கு ரிசல்ட் வர்றதுக்கு சீட் அலாட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரௌண்ட் 3000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு அலாட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மோர் தென் 3000க்கு மேல அலாட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அவங்களுடைய மொத்த ரிசல்ட்டும் இந்த பிடிஎஃப் ஒரு 10:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத தெரியப்படுத்தி இருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுமே நம்மளுக்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சோ இதோடைய லிங்க், இந்த டவுன்லோட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு அபிஷியல் வெப்சைட்ல லிங்க் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த லிங்க் கிளிக் பண்ணி தான் நீங்க லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு தான் இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி எடுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈவினிங் வந்து நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் இந்த லிங்க் அப்படிங்கிற அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அப்டேட். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத கன்க்ளூட் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இதுல எஸ்பெஷலி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து எனக்கு பர்சனலா மெயில் அனுப்பி ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இதுல பார்ட்டிசிபேட் பண்ணா பாராமெடிக்கல் சேஃபர்சைட்ல பார்ட்டிசிபேட் பண்ணா எங்களுக்கு சீட் அலாட் ஆச்சுன்னா ஃப்ரீ எக்ஸிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ பாராமெடிக்கல்ல பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ எக்ஸிட்லாம் கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கு சீட் அலாட் ஆனாலுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சோ அப்படி ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா அந்த சீட்ஸ் எல்லாமே, அந்த கவர்மெண்ட் சீட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரவுண்ட் 2ல கண்டிப்பா வரும். சோ இதனால இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 200% நீங்க எல்லாருமே நல்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிருக்கீங்க. கிடைக்கிறதுக்கு சீட் வந்து அவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சப்போஸ் அப்படியே நம்மளுக்கு கிடைக்காட்டினாலும் இது ஒரு பாசிட்டிவிட்டியா எடுங்க. கண்டிப்பா அந்த கவர்மெண்ட் சீட்ஸ் எல்லாமே, ஈவன் தோ டாப் கோர்சஸ் எல்லாமே நம்மளுக்கு ரவுண்ட் 2ல கண்டிப்பா வரும். சோ ரவுண்ட் 2ல வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 001 ரேங்க்ல இருந்து 53,165 வரைக்கும் கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல சீட்டு கிடைச்சவங்களும் சரி, ரவுண்ட் 1ல சீட்டு கிடைச்சவங்களும் சரி, சீட்டு கிடைக்காதவங்களும் சரி, எல்லாருமே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சோ சீட்டு கிடைச்சவங்க நீங்க கோர்ஸையும் காலேஜையும் சேஞ்ச் பண்ணணும் ரவுண்ட் 2ல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணிருங்க 4ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதிக்குள்ள. ஏன் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த சீட்டை நீங்க வந்து தக்க வைக்கணும். நீங்க கோர்ஸ் காலேஜை சேஞ்ச் பண்ணணும், ரீ அலாட்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணணும். ரீசன் என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்க ரவுண்ட் 2ல ரீ அலாட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸ் காலேஜ் சேஞ்ச் பண்ண நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க, ரவுண்ட் 2ல வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஏற்கனவே நீங்க ரவுண்ட் 1ல சீட்டை தக்க வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த ரவுண்ட் 1ல என்ன சீட்டு கிடைச்சிச்சோ அங்க போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த ரீ அலாட்மெண்ட் உடைய ப்ரொசீஜர். அதனாலதான் காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றேன். சப்போஸ் உங்களுக்கு கிடைச்ச காலேஜ் எனக்கு சேஞ்ச் பண்ண விருப்பம் இல்ல அப்படின்னா நீங்க போய் காலேஜ்ல ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதே ஒரு பாசிட்டிவ் வைபோட இருங்க. எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே இல்லாட்டினாலும் பயம் வேண்டாம். உங்களுக்கு கண்டிப்பா ரவுண்ட் 2ல அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு. அந்த சான்சஸ் வர்றதை நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே ஒரு பாசிட்டிவ் வைப் அண்ட் ஹாப்பியான மூட்ல இருங்க. கண்டிப்பா நம்ம சக்சஸ் பண்ணுவோம். அண்ட் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப்ஓ அல்லது அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி எடுக்கக்கூடிய லிங்க்குக்கும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.